வணக்கம், உங்கள் மகிழ்லவ பெயிண்டிங் ஒர்க்கு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, செவுத்தில் இருக்க கிராக்குகள்லாம் எப்படி கிராக் மிஷின் போட்டு நம்ம கிராக் சீல் எப்படி அப்ளை பண்ணுறன்றதை பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மிஷினில் வால் கட்டுற மிஷின் போட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம கிராக் சீலு அப்ளை பண்ணும்போது நமக்கு கிராக் அதுக்கு மேலே ப்ரைம் அடிக்கும்போது ப்ரைமோட எக்ஸ்பைரி எவ்வளோ நாள் இருக்குது அது வரைக்கும் நமக்கு கிராக் நல்லா தாங்கும். அது கிராக் எப்படி வைக்கிறோமோ அது பொறுத்து நல்லா நமக்கு கிடக்கும். அப்படியே பார்த்திங்கனாவே தெரியும், கிராக்கு வந்து மிஷின் போட்டு பண்ணுறப்ப நல்லாயிருக்கும். உளித்தகடு போட்டு நம்ம சுரண்டி எடுக்கிறப்ப அந்தளவுக்கு டெப்த்து கிடைக்காது. மிஷின் போட்டு இந்த மாதிரி காடி எடுக்கிறப்ப நமக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் நிறைய கிடைக்கும். பட்டி வந்து பார்த்திங்கன்னா கிராக் சீல் வந்து நல்லா இன்ஜெக்ட் ஆகும் உள்ளார வாலில். இப்போ பார்த்திங்கன்னா கழுவி பண்ணதுக்கப்புறம் எடுத்த வீடியோ. கிராக் சீல் இந்த டாக்டர் பிக்சர் அப்ளை பண்ணும்போது நமக்கு ஃபினிஷிங் ஒர்க்கு எல்லாமே நல்லா நீட்டாக கிடச்சிரும். நம்ம இதுக்கு மேலே லைட்டாக என்ன பண்ணணும்னா, பட்டி ஒரு கூட லைட்டாக மேலாவில் ஒரு கூட பட்டியை மட்டும் பார்த்து விட்டு தேய்ச்சி விட்டுட்டு நம்ம ப்ரைமர் பண்ணும்போது கிராக் வந்து 99% நமக்கு வந்து தெரியாதுங்க. 99% கிராக் தெரியாது. இந்த மாதிரி நம்ம வந்து இதுக்கு மேலே லைட்டாக பட்டி பார்த்து விட்டோம்னா கிராக் சீல் சுத்தமாக தெரியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.